வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக ஜோதிட ஆசிரியர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க சூப்பர் ஐயா. நல்லா இருக்கேன். நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட், ஜோதிட ரீதியாவே கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாவே இந்த ஒரு தோஷத்தை வச்சு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலியில கூட இஷ்யூ அதிகமா இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தோஷத்தை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஸோ மெயின் தோசைன்னு சொன்னோம்னாலே நாங்கள் 90s கிட்ஸா இருக்குனாலே மேக்ஸிமம் சொல்லுவாங்க, உனக்கு செவ்வாதோசம் இருக்கா, உனக்கு செவ்வாதோசம் இருந்தனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ செவ்வாதோசம் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட தோசை மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஒரு பிம்பமாக இருந்துச்சு. ஆக்சுவலா செவ்வாதோசம்னா என்ன? உண்மையா செவ்வாதோசம் உண்மைதானுங்களா? அது வந்து உண்மையில இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுதான் அப்படிங்கிறது வந்து உங்க ஜோதிட ரீதியா கொஞ்சம் சொல்லிருங்கய்யா. நல்ல சிறப்பான தலைப்புகளா எடுத்து சொல்றீங்க. இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது உண்மைதான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றது வந்து நெருப்புக்கோள். சரிங்களா? இப்ப நெருப்பு உங்க மேல போட்டா என்ன பண்ணுவீங்க? நான் உங்க மேல போடுறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ நம்ம ஒரு பைத்தியக்காரன் உண்மையே கிடையாதா, பாரு நம்ம மேல எடுத்து போடுறான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி அந்த செவ்வாய் அப்படின்றது நெருப்பு தன்மை கொண்டது. அப்ப அந்த செவ்வாய் ஜாதகத்துல சில இடங்கள்ல, உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல செவ்வாய். இப்ப நீங்க யோசிப்பீங்க, அப்ப யாரையுமே செவ்வாய் விட மாட்டாரு, இத்தனை பாவத்துல இருக்கு, அப்ப எல்லாம் ஃபில்டர் ஆயிடும். ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த ஸ்தானங்கள்ல இருந்தா செவ்வாய் தோஷம். இந்த ஸ்தானத்துல யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் செவ்வாய் தோஷம் உண்டு. கண்டிப்பா உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். இப்ப லக்னத்துல இருக்கு அப்படின்னா ஷார்ட் டெம்பர்டா இருப்பாரு. அப்ப நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க, லக்னத்துல செவ்வாய் இருக்கு, அப்ப நீங்க ஒரு கோபம் அடையக்கூடிய ஆளா இருந்தா உங்க மனைவியோட நிலை என்ன? ஒரு பெண் ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் இருக்கு, அப்போ ஒரு கோபம் கொண்ட மனைவி இருந்தாங்க அப்படின்னா கணவனோட நிலை என்ன? அப்ப அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால லக்னத்துல செவ்வாய் இருந்தா அந்த செவ்வாய் தோஷம் சொல்றோம். அடுத்தது 2ஆம் இடத்துல, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியா என்ன சொல்லுவோம்? 2ஆம் இடம் சொல்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப 2ல செவ்வாய் இருக்கு அப்படின்னாவே அவங்க பயங்கரமா கோபமாக பேசுவார்கள். ஒண்ணு. ரெண்டாவது என்ன, இந்த பார்த்திபன் சாரும் வடிவேலு சாரும் ஒரு படத்துல சார் நினைச்சேன் திட்டுவார், பாத்தீங்களா இல்லையா? எடக்கு மடக்கா பேச, அதெல்லாம் வந்து அந்த 2ல இருக்கக்கூடிய செவ்வாய். சாப்பிட்டியா கிட்ட நீ வாங்கி தரியா, இது மாதிரி மாத்தி மாத்தி போகும்போது என்ன ஆகும்னா கூட பார்ட்னருக்கு அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள், நிறைய பேர் தவறான அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தவறான வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கக்கூடிய ஒரு தன்மை, கோவத்துல விட்டுட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்து 4ஆம் இடத்து செவ்வாய். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது அம்மா, தாயார் சொல்லுவோம். 4ல செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஒரு ஆணுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா பயங்கர கோபக்காரங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு மருமக வருது, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை பண்ணியா, போனியான்னு கேட்பாங்க. அதே ஒரு பெண் ஜாதகத்துல 4ல செவ்வாய் இருக்கு, மருமகனை பத்தி தவறான விஷயங்கள் பேசுவாங்க, மருமக மேல கோவப்படுவாங்க. அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது. 4ல இருக்கிற செவ்வாய். அடுத்தது 7ஆம் இடம் செவ்வாய். 7ஆம் இடம் சொல்றது களத்திரஸ்தானம். 7ஆம் இடம்ன்றது மனைவியோ அல்லது கணவனையோ குறிக்கும். 7ல செவ்வாய் இருந்தா வரக்கூடிய மனைவி கண்டிப்பா கோபக்கார மனைவியா தான் இருப்பாங்க. கணவன் கோபக்காரர் தான் இருப்பார், அதுல எந்த நூறுமே கிடையாது. அப்ப குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம் சொல்றது மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவோம். அந்த மாங்கல்ய தோஷத்தை அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8வது ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான், காலபுருஷனுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அதனாலதான் அவரு தான் மாங்கல்யத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், அவராலதான் பிரச்சனைகளும் வரும். ஆக்சுவலா அந்த 8ல இருக்கிற செவ்வாய் வந்து கண்டம் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேருக்கு விபத்துகளை ஏற்படுத்தும். விபத்து நடக்கலைன்னா அவமானத்தை கொடுக்கும். இது ரெண்டும் நடக்கலன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். அந்த தோஷத்தை அது கொடுக்கும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் சொல்றது அயன சயனம் சொல்லும். சயனம்னா படுத்து தூங்குறது, அயனம்னா பயணம் பண்றது. அப்ப அந்த தூங்குறது ரொம்ப முக்கியம். ஒரு திருமணமானா என்ன பண்ணுவாங்க? ஒரு தாம்பத்தியம்னு ஒண்ணு இருக்கும்.
அப்ப அது சம்பந்தமான தோஷங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும். இதனாலதான் வந்து அந்த செவ்வாய் தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தோஷமா சொல்றோம். அது சில பேர்லாம் சொல்றாங்க செவ்வாய் தோஷமே எதுவுமே இல்லை, நிறைய பேர் வந்து என்னன்னா செவ்வாதோஷம் பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க இந்த ஜாதகத்துல நீங்களே எடுத்து பார்க்கலாம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஏன் நான் முதலே சொன்னேன், நீங்க நல்ல ஒரு சிறப்பான தலைப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு இப்ப ஜாதகம் எடுத்தோன்னே புரியும். பாமர மக்கள் கூட இந்த விஷயங்கள் கேட்டோன்னு நினைப்பாங்க, ஓ இந்த ஜாதகத்துல நீங்க இப்படி இருப்பீங்களா அப்படின்னு நீங்களே கேட்கலாம். இப்ப நம்ம பாத்துருக்க வியூவர்ஸ் கூட அந்த நீங்க சொன்ன கன்ஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், கண்டிப்பா ஒத்து போயிருக்கலாம். கண்டிப்பா இருக்கும், அவங்க ஜாதகத்துல எடுத்து பார்க்கலாம். நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அதுதான் செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். அப்ப அந்த செவ்வாய் தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா அது எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை தான் அதிகமா கொடுக்குது. ரெண்டாவது செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வைகள் அதிகம். இன்னொரு பிரச்சனை அதுல இருக்கு, எல்லாத்துக்கும் சிறப்பு பார்வை வந்து 3 பார்வை இருக்கு. 3 பார்வை இருக்கு. 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்கு, லக்னத்துல இருந்து 7ஆம் பார்வையா லக்னத்தையும் பார்க்கும், 4ஆம் பார்வையா 4ஆம் வீட்டையும் பார்க்கும், 8ஆம் பார்வை 8ஆம் வீட்டையும் பார்க்கும். அப்ப அதிக பாதிப்புகளை கொடுக்கறதுனாலதான் அந்த செவ்வாய் தோஷம் அதிக அளவுல பேசப்படுது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, செவ்வாய் தோஷத்தினாலாம் கல்யாணம் ஆகல. சில பேர் ஜோசியரே கூட சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் சொல்லியே கல்யாணம் ஆகாம பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பொய். யாருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஜோதிடர் சொல்ற தோஷத்தினாலே இதனாலே கிடையாது. அவங்க ஜாதகத்துல கூட கிரக நிலைகளை பொறுத்துதான் திருமணம் என்பது நடக்கும். யாரு தடுத்தாலும், ஜோசியர் தடுத்தா கூட நிக்காது யாருமே. ஜோசியர் நடக்காதுன்னு சொன்னதுக்கு ஜாதகம் கல்யாணம்லாம் ஆயிருக்கு. ஜோசியர் நடக்கும் சொல்லி கல்யாணம் ஆகாத ஜாதகமும் இருக்கு, இல்லைன்னு சொல்றது. அது காரணம் வந்து என்னன்னா ஜோதிடர் சொல்றதுனால, தோஷம் சொல்றதுனால அங்க திருமணம் தடை ஏற்படுவதில்லை. முக்கிய காரணமா அது இருக்கு. அதே மாதிரி அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இப்ப திருமணம் அப்படிங்கும்போது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப 2 பேர் ஜாதகத்திலையும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதனாலதான் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷத்துக்குள்ள தான் சேர்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்காரு, அவரும் கோபக்காரர், மனைவி கோபம் இல்லாத ஆளா வராங்க வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தோஷம் இல்ல அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஒருத்தருடைய தாக்குதல் அதிகமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த மனைவி எப்படி தாங்குவாங்க? அங்க பிரிவினை வரும். இல்ல ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆண் ஜாதத்துல இல்ல, மனைவி கோபக்காரங்களா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. அப்ப எப்படி அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? அது தொந்தரவு கொடுக்கும். அப்ப 2 பேருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, 2 பேருக்கும் செவ்வாய் தோஷம் தான், 2 பேரும் கோபக்காரங்களா இருந்தா பிரச்சனை வரும், அதெல்லாம் கேட்பாங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப ஒரு பலமான ஆள் கூட இன்னொரு பலமான ஆள் சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பலம் எனக்கு தெரியும், என்னுடைய பலம் உங்களுக்கு தெரியும். நான் அடிச்சா உங்களுக்கு ரத்தம் வரும், நீங்க அடிச்சா எனக்கு ரத்தம் வரும் தெரியும். அப்ப அவங்களுக்குள்ள சமரசமா போயிடுவாங்க. அப்ப அது பாதிப்புல கொடுக்காது. ஒரு ஆளுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு, ஒரு ஆளுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்க்கும் போது கண்டிப்பா அது வாழ்க்கையில, அது குடும்ப வாழ்க்கை. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு, ஒருத்தர் கோவப்படுறாரு அப்படின்னா வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் கோவப்பட்டா தெரியாது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது என்ன ஆகும்னா அது இரு குடும்பத்தை பாதிக்கும், குழந்தைங்களை பாதிக்கும். அதனால ரொம்ப முக்கியமா இந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்துதான் ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். சமயமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஒரு 4 ராசி சொல்றாங்க தெரியும். அதாவது இந்த கடக ராசி, இந்த விருச்சக ராசி, அப்புறம் இந்த மகர ராசி, அப்புறம் இந்த மேச ராசி. சோ இந்த 4 ராசிக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்ல. 4 ராசிக்குன்னு சொல்லல, எப்படி சொல்றாங்கன்னா 4 ராசியில செவ்வாய் இருந்தா அதான் பாதிப்பு கிடையாது. ஏன்னா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், கடகத்துல நீச்சமா கூடிய கிரகம் செவ்வாய், விருச்சகத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய், மகரத்துல உச்சமா கூடிய கிரகம் செவ்வாய். அப்ப நம்ம சொன்ன முதல்ல 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடம் மேஷமா இருந்தா, கடகமா இருந்தா, விருச்சகமா இருந்தா, மகரமா இருந்தா தோஷம் கிடையாதுன்னு சொல்றாங்க. நிறைய புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம இதுவா ஒரு ஜாதகத்தை சிறப்பா பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல அதை ஆய்வா கொண்டு போகும்போது என்ன கேட்டீங்கன்னா அது அதிகப்படியான தோஷத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்ப மேஷ லக்னமா இருக்காங்க, லக்னத்திலே செவ்வாய் இருக்கு, அவங்க பயங்கர கோபக்காரங்களா இருப்பாங்க. இப்ப விருச்சக லக்னமா இருக்காங்க, 2ஆம் இடத்துல சரி துலா லக்னமா இருக்காங்க, விருச்சகத்துல செவ்வாய் இருக்கு, அங்க ஆட்சி பெற்ற செவ்வாய், அங்கேயும் கோபம் அதிகமா வரும். மகரத்துல செவ்வாய் இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா அதே தனுசு ராசி, தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க, மகரத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல செவ்வாய் இல்ல 8ஆம் இடத்துல செவ்வாய், மகரமா இருக்கட்டும் தப்பு கிடையாது.
அப்ப உச்சமா இருக்கும்போது அதிகப்படியான தோஷத்தை தான் கொடுக்குது. எங்க இருந்தா கம்மி அப்படின்னா கடக ராசியில இருந்தா மட்டும் கம்மி, நீச்சமா இருக்கு. அதனால கோபம் கம்மியா வரும், ஆனா கோபம் வராம போகாது. இதுதான் உண்மை. நிறைய நீங்களே கேட்டு பாருங்க, கடகராசியில செவ்வாய் இருக்கு, லக்னத்திலே செவ்வாவோ 2லயே செவ்வாவோ கடகராசியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் அது கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் செவ்வாய் தோஷ ஜாதகத்தை செவ்வாய் தோஷ ஜாதகத்துல இணைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரத்த சொந்தமாவே இருக்கிறாங்கன்னா ரத்த சொந்தத்திலே கல்யாணம் பண்ணலாமா? இல்ல, இது என்னன்னா இப்ப நிறைய அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஏன் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தை செவ்வாய் தோஷத்தோட ஜாதகத்துல சேர்க்கிறோம் அப்படின்னும் போது, செவ்வாய் அப்படின்னா ரத்தக்காரகன்னு சொல்லுவோம். செவ்வாய் அப்படின்னா RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம், ரத்தத்துல இருக்கக்கூடிய RH ஃபேக்டர். அப்ப உங்களுடைய முன்னோர்கள் உடைய ரத்தத்தை அது சொல்லுது. அப்போ உறவுகளை பண்றீங்க. அப்போ உறவுகளை பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பிரச்சனைகள் வருது. அது மேஜரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஜாதகத்தை நிறைய ஆய்வுகள் பார்க்குறோம், நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம். இது எப்படி இருக்குன்னா, சொத்து வச்சிருப்பாங்க, சொத்து வெளில போகக்கூடாது அப்படின்னு நிறைய திருமணம் பண்ணிடுறாங்க, குடும்பத்துக்குள்ள பண்றாங்க. சொத்து கைவிட்டு வெளியே போகக்கூடாது, முடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அது கண்டிப்பா தோஷமா மாறி அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்ப நிறைய ஜாதகம் நம்ம வச்சிருக்கோம், அதுல பாத்தீங்க அப்படின்னா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண ஜாதகம், யாருக்கெல்லாம் சொத்து அதிகமா இருக்கோ அவங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஆட்டிசம் சார்ந்த பிரச்சனை உள்ள குழந்தை பிறக்கு. எங்க சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை. இப்படிதான் அமையுது. சூப்பர் சூப்பர். அதான் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இப்போ இவ்வளோ வீடு சொன்னீங்க, இப்போ 1 2 சம்திங் 12 வரைக்கும் சொல்லியிருந்தீங்களா? இப்போ இதுல அதிகமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குங்களா? இல்ல, கண்டிப்பா பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரமே பொறுத்தர் தான் பரிகாரம். செவ்வாய் டு செவ்வாய் திருமண பொருத்தம்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிறது காரணமே என்னன்னா, நான் இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு பண்ணேன் அதுக்காக கிடையாது. இப்ப எனக்கு நான் இப்படிதான் இருப்பேன், என் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ அங்க பிரச்சனை வருமா? வராது. அததான் பொருத்தத்துக்கு பாக்குறோம் மெயினா. அப்ப பொருத்தத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க அங்க பிரச்சனையை தவிர்த்துடலாம், அதுவே ஒரு பரிகாரம். என்ன பொறுத்த வரைக்கும் திருமண பொருத்தம் என்பதே ஒரு சிறந்த பரிகாரம் தான். அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே திருமண பொருத்தத்தை வச்சிருக்காங்க. ஏன் ஜோசியர்கிட்ட போய் முதல்ல ஜாதகம் கல்யாணத்துக்குன்னு போனோம்னு ஏன் பொருத்தத்துக்கு போறோம் அப்படின்னு கேட்டா, அந்த பொருத்தம் பார்க்கும் போதே பாதி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுவோம். இல்ல இன்னும் எனக்கு தோஷம் இருக்கு, தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் உண்டு. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு கும்பகோணத்துல இருக்கு, அது செவ்வாய் பரிகார ஸ்தலம். சரிங்களா? இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஏன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம், வேற எந்த கோவிலும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னாவே, வைத்தியர் அப்படின்னாவே செவ்வாய், டாக்டர் அப்படின்னாவே செவ்வாய் தான். அப்ப அங்க ஈஸ்வரனே வைத்தீஸ்வரனா இருக்காரு. ஒண்ணு, அம்பாள் பாத்தீங்கன்னா தையல் நாய், இவர் டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாரு, அந்த அம்மா தையல் போடும். அதனால நீங்க செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க வைத்தீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு தையல் நாயகி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய செவ்வாய் தோஷம் விலகும், அந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதை விட என்ன பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்க்கும்போது நல்லபடியா பொருத்திட்டோம் அப்படின்னா சிறப்பா நடக்கும். ஜோதிடமே என்னன்னா, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். மழை வருதுன்னு சொல்றோம், அப்ப மழை வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதுக்கு இந்த மாதிரி ப்ரிகாஷனரியா இருந்தா பிரச்சனைகள் வராது இல்லையா? கண்டிப்பா. அது மாதிரி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது மாதிரி பண்ணு. அது எல்லாத்துக்குமே இருக்கு, பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படித்தான் சொல்றோம். அப்ப அது மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழ்ம்போது வாழ்க்கை நடைமுறை மாற்றம் தான், வேற ஒன்றும் நீங்க பெருசாலாம் பண்ணணும்ல. நிறைய பேர் செவ்வாதோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா. செவ்வாதோஷம் நிவர்த்தி பண்ணா கூட அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதங்கள் பொருத்தங்கள் இது மாதிரி பண்ணும்போது அந்த செவ்வாதோஷம் பெரிய லெவல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. செவ்வாதோஷத்தை பத்தி இவ்வளவு விளக்கமா சொல்லியிருந்தீங்க, மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறீங்க ஐயா. ஏன்னா செவ்வாதோஷம் நீங்க முக்கியமான விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது இத்தனை பாவத்துல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. செவ்வாதோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா செவ்வாதோஷம்னா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்பதான் அந்த கிளாரிட்டி நீங்க சூப்பரா கொடுத்துருந்தீங்க. ஸோ இதே மாதிரி மென்மேலும் நீங்க ஒரு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றிங்க. நீங்களும் நிறைய இது மாதிரி தலைப்புகளை கொண்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப நீங்க சமீபமா பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
இல்ல ஜோதிடம் வகுப்புகள் எடுக்கிறோம். சரி சரி. ஜோதிட வகுப்புகள் வந்து ஆன்லைன் வகுப்பா நடக்குது, நேரடி வகுப்பா நடக்குது. இந்த ஆன்லைன் வகுப்பு பாத்தீங்கன்னா முதல்ல அடிப்படையா ஒரு ஜாதகத்தை எப்படி பாக்குறது. நிறைய பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்றவங்க பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஜோதிடம் வருமா முதல்ல. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீங்க ஜோதிடம் படிக்கணும்னு உங்க மனசுல வந்துருச்சோ அப்ப ஒண்ணு உங்க அப்பா காலத்துல இல்ல உங்க தாத்தா காலத்துல ஜோதிடம் படிக்கணும்னு எண்ணங்கள் அவங்க மனசுல இருந்திருக்கும். இல்ல உங்க அப்பாவே ஜோதிடரா உங்க தாத்தா ஜோதிடரா இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாம ஜோதிடம் படிக்கணும்ன்ற எண்ணங்கள் வரவே வராது. யாராலையும் படிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம்லாம் ஜோதிடம்லாம். இது வந்து என்னன்னா ஒரு டிவைன் சப்ஜெக்ட். கண்டிப்பா. அது உங்க பிளட்லயே ஏதோ ஒரு வகையில இருக்கணும், ரெண்டாவது ஜாதகத்திலே இருக்கணும். சரிங்களா? நான் அப்படிதான் சொல்லுவேன். கடைசியில என்கிட்ட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, சார் நீங்க அன்னைக்கே கேட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கு ஜோதிடம் வருமானு. கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் வர்றதுனாலதான் கூப்பிட்டுருக்கீங்க, அதனால படிங்கன்னு சொன்னேன். நீங்க அதே மாதிரி என் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு, அதனாலதான் நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன பண்றோம்னா அடிப்படை பாடங்களா எடுத்தோம். முதல்ல பேசிக்ல இருந்து நடத்தி ஜாதகம் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லித்தரோம். இது நேரடி வகுப்புங்களா இல்ல ஜூம்? இதுல நடத்துறோம், கூகுள் மீட்ல நடத்துறோம், ஆன்லைன் வகுப்புல நடத்துறோம். வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க ஆன்லைன்லயே படிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இங்கதான் கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது 2 மணி நேரம் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம் வாரத்திலேயே. அது ரொம்ப குறைந்த காலத்துல நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் பொருத்தம் எப்படி பாக்குறது, வாஸ்து எப்படி பாக்குறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது. நிறைய பேர் எப்படி முகூர்த்தம் குறிப்பாங்க, கேலண்டர்ல அந்த ஒரு தாலி சிம்பிள் இருக்கும், அதை பார்த்து குறிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு நாள் சிறந்த நாள் இருக்கு. அந்த சிறந்த நாள்ல முகூர்த்தங்கள் குறிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முகூர்த்தம் என்பது தேவர்களுக்கே கிடைக்காது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப தேவர்களுக்கே கிடைக்காத முகூர்த்தத்தை நீங்க ஒரு முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அது மட்டும் இல்லாம பிரசன்ன வகுப்புகள் எடுக்கிறோம். பிரசன்ன வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் எடுக்கிறோம், ஜாமக்கோள் பிரசனம் எடுக்கிறோம், பிருகு நாடி வகுப்புகள் எடுக்கிறோம். இதை தவிர தேவ பிரசன்னங்கள், அஷ்டமங்கல பிரசன்னங்கள், நிறைய வகுப்புகள் இருக்கு. ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அது ஒவ்வொரு நாளுமே இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால நிறைய விஷயங்களை சொல்லி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஒரு இன்ஸ்டியூட்டாவே பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பண்றோம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஜோதிட வகுப்புகள் வந்து ரொம்ப வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல உங்களுக்கு பங்கேற்கணும்னா கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி டவுட்ஸ் எதாவது இருந்தா கேட்டுக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம்.